நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். ரோமருடைய ஈட்டியை பதம் பார்க்க விரும்புகிறாயோ? என்ன தைரியம்? அழாமல் இங்கிருந்து சீக்கிரம் போங்க. அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்தில் இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளினார். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையை போல வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கு இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தால் கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்றார். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோர்ந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷருக்கு சொல்லுங்கள். அவர்கள் சந்தோஷத்தோடு கல்லறை விட்டு சீக்கிரம் புறப்பட்டு போனார்கள். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசுதாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படிக்கு அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். பேதுருவே, பேதுருவே, எங்க இருக்கிறீங்க? வாங்க வாங்க, உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்தை சொல்லணும். யோவான், எங்க இருக்கிறீங்க? சீக்கிரம் வாங்க, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. கிறிஸ்து உயிர் தெரிந்தார். வாங்க வாங்க. இயேசு கிறிஸ்து உயிர் தெரிந்தார். இயேசு கிறிஸ்து உயிர் தெரிந்தார். வாங்க வாங்க. இயேசு உயிர் தெரிந்திருக்க நம்ம அவருக்கு பணிந்து கொள்வோம். வாங்க. சீஷர்கள் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவைகள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். மறுத்தேன், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்றார். மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல் உடையவராம். மரணமே உன் கூரெங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணம் அவரை மேற்கொள்ள முடியவில்லை, கல்லறை அவரை தாங்கிக் கொள்ள முடியவில்லை, சாத்தான் அவர் மேல் ஜெயம் கொள்ள முடியவில்லை. அவருக்கு முன் முழங்கால் யாவும் முடங்கும். இயேசுவே கர்த்தர் என்ற நாவியாவும் அறிக்கை பண்ணோம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உடையவர் இயேசு கிறிஸ்து என்கிற மீட்பர் சொன்னபடியே உயிர் பிறந்தார். அவர் நமக்காய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவர் மீண்டும் ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். அவர் வருகைக்காய் ஆயத்தப்படுவோம். அவர் வருகைக்காய் உலகை ஆதாயப்படுத்துவோம். Death couldn't hold him, grave couldn't contain him, Satan couldn't stop him.
every knee will bow to him. He is risen and he is coming back again as the King of Kings. Hallelujah, he is alive.